அனைத்து சாலைகளும் ரோமாபுரியை நோக்கி என்று ஒரு பழமொழியை ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இதற்கு பொதுவான அர்த்தம் எத்தனை வழிமுறைகளை பின்பற்றினாலும் இலக்கு ஒன்றுதான் என்பதாகும். ஆனால் இப்போது எத்தனை செய்திகள் வந்தாலும் அது ஒரே திசையை நோக்கியே திருப்பிவிடப்படும் என்கின்ற பொருளிலும் பயன்படுத்தப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு எல்லோருடைய பார்வையும் ஒரே இலக்கை நோக்கியே திரும்பி இருக்கின்றது. அதுதான் இன்று நடக்கும் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மில்டன் திருமண நிகழ்வு. மும்பையில் உள்ள ஜியோ உலக மாநாட்டு மையத்தில் இந்த திருமணம் நடக்கிறது. ஜியோ வேர்ல்ட் சென்டரை பொறுத்தவரை முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான இந்த மையம் 18.5 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. குறிப்பாக ரூஃப்டாப் திரையரங்கு, ஹோட்டல்கள், மால்கள் மற்றும் வணிக ரீதியான அலுவலகங்கள் என பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த இடம்தான் ஜியோ வேர்ல்ட் கன்வென்ஷன் சென்டர். இங்குள்ள ஜியோ வேர்ல்ட் கார்டனில் இந்த திருமண நிகழ்வு முற்றிலும் நடக்க இருக்கின்றன. 1958 ஆண்டு முதல் ஜவுளி வர்த்தகத்திலிருந்து இன்றைய ரிலையன்ஸ் வர்த்தகம் வரை கொடிகட்டி பறக்கும் பெரும் கோடீஸ்வரர் குடும்பம் அம்பானி. இந்த குடும்பத்தின் 3வது தலைமுறையின் திருமணம்தான் என்று அனைத்து ஊடகங்களிலும் கவனத்தில் ஈர்த்திருக்கிறது. உலக பிரசித்தி பெற்ற பாடகர் ஜஸ்டின் பீபர், பாலிவுட் நட்சத்திரங்கள், கிரிக்கெட் பிரபலங்கள், தொழிலதிபர்கள் என பலரும் மும்பையை முகாமிட்டுள்ளனர். ஏற்கனவே திருமணத்தையொட்டி முதல் கொண்டாட்டம் கடந்த மார்ச் மாதம் குஜராத் மாநிலத்தில் நடைபெற்றது. 2வது கொண்டாட்டம் கடந்த மே 29ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை ஐரோப்பாவில் நடைபெற்றது. சொகுசு கப்பலில் தொடங்கிய இந்த கொண்டாட்டம் 3 நாட்களுக்கு நீடித்தது. பின்னர் சொகுசு கப்பல் பிரான்சிற்கு வந்ததை அடுத்து திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டங்கள் முடிவடைந்தன. இப்போது இன்று நடைபெறவிருக்கும் திருமணத்தை முன்னிட்டு மும்பையின் பாந்த்ரா குர்லா பகுதிகளில் உள்ள 5 நட்சத்திர ஹோட்டல்களிலும் எல்லா ரூம்களும் புக் செய்யப்பட்டுவிட்டன. அது மட்டுமல்லாமல் அனைத்து ரூம்களின் கட்டணமும் தாறுமாறாக அதிகரித்துவிட்டது. தங்குமறை வாடகைகள் குறித்து கூகுளில் தேடினால் பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸில் உள்ள ஒரு ஹோட்டலில் ஜூலை 14ஆம் தேதி அன்று ஒரு அறையின் வாடகை 91,650 என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறையின் வழக்கமான கட்டணம் வெறும் 13,000 ரூபாய் தான். ஆனால் திருமணத்தின் காரணமாக இந்த அளவுக்கு கட்டணம் எகிறிவிட்டது. போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். சாலை போக்குவரத்துகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. இந்தியாவில் சராசரியாக ஒரு திருமணத்திற்கு 12.5 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யப்படுகிறதா? அதுவே ஆடம்பரமான திருமணம் என்றால் 20 முதல் 30 லட்சம் வரை செலவு செய்யப்படுவதாக மூலதன சந்தை நிறுவனமான ஜெஃப்ரிஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. சராசரி திருமண செலவு ரூபாய் 12.5 லட்சம் என்பது இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தனிநபர் சராசரியாக 2.4 லட்சம் என்றிருக்கும் நிலையில் இது 5 மடங்கு அதிகம். சராசரி ஆண்டு குடும்ப வருமானம் 4 லட்சம் ரூபாய் என்றிருக்கும் போது இதைவிட 3 மடங்கு அதிகமாகும். இன்றைய இளைஞர்கள் பெரும்பாலானோர் கடன் வாங்கி ஆடம்பரமாக திருமணம் செய்வதையே அல்லது மேக்கப் போட்டுக்கொண்டு காட்சி தருவதையோ விரும்பாத சூழ்நிலை இருந்த போதிலும் உறவினர்கள் நண்பர்களுக்காக இப்படி வேடம் போட வேண்டியதாக இருக்கிறது என்பதையும் பல திருமணங்களில் உணர முடிகிறது. திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாகத்தான் தொடங்க வேண்டும். அதற்கு அடிப்படையே கடன் இல்லாத வாழ்க்கைதான். அதிலும் கை மீறிய கடன் வாங்குவதால் ஏற்படும் தொல்லைகளை இளம் தம்பதியினர் தான் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. எனவே பெற்றோரும் பிள்ளைகளும் அவசியமற்ற ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்து பிறருக்காக வாழாமல் தங்களுக்காக வாழ துணிந்தால் நிச்சயமாக குடும்ப பொருளாதாரம் மேம்படும். அம்பானி போன்றோர் செய்யும் ஆடம்பர திருமணங்கள் சிலருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கலாம். அதே அவர்கள் திருமண நிகழ்வுக்கு செலவழிக்கும் பல்லாயிரம் கோடி ரூபாயை நாட்டின் வளர்ச்சிக்கு அவர்கள் பெயராலேயே திட்டங்களை தொடங்கினால் நாடும் பொருளாதாரமும் பெரிதும் மேம்படும். ஆடம்பரங்களை வெளிச்சம் போட்டு காட்டும் நிலையில் நாட்டிற்கு அத்தியாவசியமான கருத்துக்களையும் முன்வைக்க வேண்டும் என்பதாலேயே இதனை இங்கு பதிவு செய்கிறோம்.